ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓவரியன் சிஸ்ட், அதாவது கர்ப்பப்பை நீர்க்கட்டி, ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பை நார்க்கட்டி, இதெல்லாம் எப்படி ஈஸியாக கிடைக்கிற ஹெர்பல்ஸை வச்சே சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. ஸோ இதை சர்ஜரி பண்ணினா கூட திரும்ப திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதை நம்ம இந்த ஹெர்பல்ஸை வச்சே எப்படி பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய ஹெர்பல்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். ஸோ அதை வச்சே நம்ம பெர்மனண்ட்டாக இதை க்யூர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர். இதில் ஃபாலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பவுடரை வெந்நீரில் கலக்கி டெய்லி குடிச்சிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு அசோக மரப்பொடி. இதுவும் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இதை டெய்லியும் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. அடுத்து கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காயை கொஞ்சம் மிளகோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல எங்கெங்கே தேவையில்லாத கட்டிகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஈவன் கேன்சர் கட்டி இருந்தால் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த கலர்ச்சிக்காயும் மிளகு சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரமாக க்யூர் ஆகுது. அடுத்து வெற்றிலை. இது உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது சிஸ்டுக்குன்னு சாப்பிடும்போது மிளகோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். டெய்லியும் காலையில் பனங்கருப்பட்டியும் தேங்காய், சமைக்காத தேங்காய், பச்சை தேங்காய் எடுத்து பனங்கருப்பட்டி வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சிஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். அது தவிர கர்ப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சமைக்கிறதுக்கு கூட நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம் இந்த சிஸ்ட் போகிறதுக்கு. அடுத்து பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையில் ஃபாலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஃபைப்ராய்டு சிஸ்ட் இதெல்லாம் வளர விடாமல் தடுக்குது. ஜென்ரலாகவே பசலைக்கீரையில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. இது ஜென்ரலாகவே இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பைனாப்பிள் ஜூஸ் நிறைய குடிங்க. இது தேவையில்லாத டாக்ஸின்ஸ் கட்டி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது. அதனால வெயிட் லாஸுக்கு கூட இது யூஸ் ஆகும். விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. இது கருணக்கிழங்கு இது எல்லாமே ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. எப்போதுமே பீரியட்ஸ் டைமில் பாதாம், பேரிச்சம்பழம், வெந்தயம் அதெல்லாம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. மில்க் ப்ராடக்ட்ஸும் கொஞ்ச நாளுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஈஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸு, கேக், பிரெட் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.